செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். டிட்வா அனர்த்த இழப்பீடு மற்றும் புனரமைப்பு பணிகளை விரைவுபடுத்துங்கள், பிரதமர் அறிவிப்பு. தமிழ் கட்சிகளுக்கு இந்திய துணை ஜனாதிபதி விடுத்த அதிரடி வேண்டுகோள். பிரேமலால் ஜெயசேகர இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார். தாயார் மீது மிலேச்சத்தனமான தாக்குதல், 9 சந்தேக நபர்கள் கைது. காலாவதியான விசாவுடன் நாட்டில் தங்கியிருந்த 50 வெளிநாட்டவர்கள் கைது. ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகளை விரைவில் நிறைவு செய்வோம். எரிபொருள் மின் விநியோகத்திற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது, அரசாங்கம் அறிவிப்பு. இலங்கையில் மருந்து பற்றாக்குறை ஏற்படும் அபாயம், அவசர நடவடிக்கை எடுக்குமாறு எச்சரிக்கை. யாழில் மோட்டார் சைக்கிளும் லொரியும் மோதி கூர விபத்து, தந்தை மகன் உயிரிழந்த சோகம். மின்சாரம் தாக்கிய அதிர்ச்சியில் பிரிந்த உயிர், கோழிக்கடையை சுத்தம் செய்யும் போது நடந்த விபரீதம். ஈரானுடனான போர் நிறுத்தத்தை நீடிக்க ட்ரம்ப் தீர்மானம். தொடர்வன விரிவான செய்திகள். டிட்வா புயலினால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கான இழப்பீடு வழங்குதல் மற்றும் புனரமைப்பு பணிகளை மாவட்ட மட்டத்தில் விசேடம் கவனம் செலுத்தி விரைவுபடுத்துமாறு பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்தின் செயற்பாடுகளை துரிதப்படுத்துவது தொடர்பாக அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளுக்கு தெளிவுபடுத்துவதற்காக அலரி மாளிகையில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். மாகாண சபைகளுக்கு தேவையான அனைத்து நிதி ஒதுக்கீடுகளும் தற்போது வழங்கப்பட்டுள்ள நிலையில் அனர்த்த சேதங்கள் மற்றும் புனரமைப்பு பணிகளின் முன்னேற்றம் குறித்து மாகாண மட்டத்தில் கண்காணிக்குமாறும் அவர் கொண்டிருந்தார். டிட்வா புயல் சேதங்களுக்காக 500 பில்லியன் ரூபாய் ஒதுக்கிடப்பட்டுள்ளதுடன் 2026 ஆண்டு முடிவடைவதற்கு முன்னர் உரிய அபிவிருத்தி பணிகள் நிறைவு செய்யப்பட வேண்டும் எனவும் இழப்பீடு வழங்குவதில் பிரதேச மட்டத்தில் காணப்படும் தாமதங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்துமாறும் பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். இந்த கலந்துரையாடலில் கருத்து தெரிவித்த ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் GMRD அபேபோன்சு, புனரமைப்பு பணிகளுக்காக சுமார் 3.4 பில்லியன் டாலர்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். இதற்கமைய வீடமைப்பு, சமூக உட்கட்டமைப்பு, விவசாயம், கால்நடை, மீன்பிடி, கைத்தொழில் மற்றும் நீர்ப்பாசனம் உள்ளிட்ட துறைகளுக்கு இழப்பீடு வழங்க நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தற்போது வரை 25,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் பணிகள் சுமார் 99%, மீளக்குடியமர்விற்கான 50,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் பணிகள் 95% நிறைவடைந்துள்ளன. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழ் அரசியல் கட்சிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமையை சுட்டிக்காட்டிய இந்திய துணை ஜனாதிபதி அவற்றை ஒரு ஒழுங்குமுறைக்குள் கொண்டு வருமாறு வலியுறுத்தியுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்திய துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் அவர்கள் எனதும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீரனரும் கைகளை பிடித்துக் கொண்டு தற்போது அரசியல் கட்சிகள் அதிகரித்துவிட்டன, இதனை அளவுக்கு ஒழுங்குக்கு கொண்டு வாருங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இதில் உள்ள ஆழமான கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று வீட்டுக்கு வீடு, மாவட்டத்துக்கு மாவட்டம் என பல கட்சிகள் உருவாகிவிட்டன. உண்மையில் எத்தனை கட்சிகள் இருக்கின்றன என்பதே தெரியாத நிலை காணப்படுகின்றது. அரசியல் அனுபவமும் ஞானமும் கொண்ட பாரதிய ஜனதா கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் பணியாற்றிய ஒருவரின் வாயிலிருந்து இந்த கருத்து வருகின்றது என்றால் அது ஆரோக்கியமானது அல்ல என்பதை நாம் உணர்ந்து அவதானமாக ஆராய வேண்டும். அவர் கூறிய இந்த கருத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவை எமக்கு இருக்கின்றது. துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணனுடனான சந்திப்பு மிக ஆரோக்கியமானதாக அமைந்தது. எமது கருத்துக்களை அவரிடம் விரிவாக முன்வைத்தோம். ஒரு தமிழர் என்ற ரீதியில் அவர் எமது பிரச்சினைகளை ஆழமாக புரிந்து வைத்துள்ளார். அரசியல் அமைப்பு விவகாரங்கள் மட்டுமன்றி மாகாண சபை தேர்தல் தொடர்பாகவும் நாம் அவரிடம் கலந்துரையாடியிருந்தோம். குறிப்பாக மாகாண சபை தேர்தல் விரைவில் நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தினோம். இதுகுறித்து இலங்கை ஜனாதிபதியுடன் பேசியுள்ளதாக அவர் எங்களிடம் தெரிவித்திருந்தார். அத்துடன் நமது அரசியல் தீர்வாக சமஷ்டி முறையை நாம் அவரிடம் தெளிவாக வலியுறுத்தியுள்ளோம் என CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள பிரேமலால் ஜெயசேகர இன்று நுவரெலியா நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளதாக நுவரெலியா போலீசார் தெரிவித்துள்ளனர். ரத்தினபுரி மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேமலால் ஜெயசேகர துப்பாக்கியை காட்டி நபர் ஒருவரை அச்சுறுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் நுவரெலியா போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் தனது குடும்ப உறுப்பினர்களுடன் நுவரெலியா பகுதிக்கு வருகை தந்திருந்த போது அவிசாவளியிலிருந்து சுற்றுலா வந்திருந்த குழுவினருடன் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதிலே
பகுதியிலேயே இந்த சம்பவம் பதிவாகியுள்ளதாக நுவரெலியா போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதன்போது அவர் தன்னிடமிருந்த பிஸ்கெட் ரக துப்பாக்கியை காட்டி அந்த குழுவினரை அச்சுறுத்தியதாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கு அமைய நுவரெலியா போலீஸ் குற்ற புலனாய்வு பிரிவினரால் அவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்தார். மேலும் சந்தேக நபரிடமிருந்த துப்பாக்கிக்காக பாதுகாப்பு அமைச்சினால் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரம் 2025ஆம் ஆண்டுடன் காலாவதியாகியுள்ளமையா போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய தாயார் ஒருவரை வீதியில் வைத்து மிலேச்சத்தனமாக தாக்கிய சம்பவம் தொடர்பில் 9 சந்தேக நபர்கள் கொரகொல்ல போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி கொரகொல்ல மிதலந்த பிரதேசத்தில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் காணொலியாக பதிவு செய்யப்பட்டு சமூக வலைதளங்களில் பதிவேற்றப்பட்டதை தொடர்ந்து இதுகுறித்து நாடு முழுவதிலும் அவதானம் திரும்பியது. தாக்குதலை தொடர்ந்து சந்தேக நபர்கள் பிரதேசத்தை விட்டு தப்பி சென்றிருந்த நிலையில் கொரகொல்ல போலீசார் மேற்கொண்ட விரிவான விசாரணைகளின் பின்னர் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். உறவினர்களுக்கு இடையில் நீண்டகாலமாக நிலவி வந்த தகராறே இந்த மோதலுக்கு காரணம் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. வர்த்தக விசா மூலம் நாட்டிற்கு வருகை தந்து அவற்றின் காலாவகை திகதி முடிந்த பின்னரும் சட்டவிரோதமான முறையில் தங்கியிருந்த 50 வெளிநாட்டவர்கள் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் விசாரணை பிரிவினரால் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர்களில் 47 சீன பிரஜைகளும் 2 மலேசிய பிரஜைகளும் ஒரு இந்திய பிரஜையும் அடங்குகின்றனர். நீர்கொழும்பு பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் இவர்கள் தங்கியிருந்த போது குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகத்தின் ஆலோசனையின் பேரில் இந்த சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர்கள் தற்போது வெளிசேர தடுப்பு முன் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களை விரைவில் நாடு கடத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. உயர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை இன்னும் குறுகிய காலத்திற்குள் வெற்றிகரமாக நிறைவு செய்ய முடியும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் இந்த விசாரணைகள் தற்போது வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் எட்டப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த விசாரணைகளை சரியான முறையில் முன்னெடுப்பதற்காக போலீசாரும் குற்றப்புலனாய்வு திணைக்களமும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். விசாரணைகள் தொடர்பான விவரங்கள் நீதிமன்றத்திற்கு அறிக்கையிடப்பட்டுள்ளதாகவும் மிக குறுகிய காலத்தில் இவற்றை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு வர முடியும் என தான் நம்புவதாகவும் அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டிருந்தார். மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மாத்திரமன்றி நாட்டில் இடம்பெற்ற அனைத்து சட்டவிரோத செயற்பாடுகள், ஊழல், மோசடி மற்றும் நிதி முறைகேடுகள் தொடர்பான விசாரணைகளும் முழுமையான வெளிப்படைத்தன்மையுடன் மக்கள் நம்பிக்கையை பாதுகாக்கும் வகையில் முன்னெடுக்கப்படும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை இம்முறை மே தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதிலும் நடத்தப்படவுள்ள அனைத்து மே தின பேரணிகளுக்கும் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் முழுமையாக தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார். எரிபொருள் மற்றும் மின் விநியோகத்திற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என வலுசக்தி துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்துள்ளார். வலுசக்தி அமைச்சின் காரியாலயத்தில் நேற்று அமைச்சுக்கான கடமைகளை பொறுப்பேற்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் மோதலுக்கு மத்தியில் வலுசக்தி கட்டமைப்பின் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. எரிபொருளுக்கான விலை மனுக்கூறல்கள் செய்யப்பட்டுள்ளன. பூகோள நெருக்கடிகளுக்கு மத்தியில் எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்பட வேண்டும், மின் விநியோகம் துண்டிக்கப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் கருதுகிறார்கள். ஆனால் தான் மக்கள் மத்தியில் அச்ச நிலையும் தவறான நிலைப்பாட்டையும் ஏற்படுத்துகிறார்கள். நிலக்கரி இறக்குமதி தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் காணப்படுமாயின் பூரண அதிகாரமிக்க ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் எதிர்க்கட்சியினர் முறைப்பாடு அளிக்க முடியும். எரிபொருள் மற்றும் விநியோகத்திற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. நிலக்கரி குறித்து எதிர்க்கட்சியினர் குற்றச்சாட்டுகளை மாத்திரம் முன்வைக்கிறார்கள். ஆனால் ஆதாரத்துடன் உரிய தரப்பில் முறைப்பாடு அளிக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கையில் மருந்து விநியோக சங்கிலியில் அதிகரித்து வரும் அழுத்தம் காரணமாக அத்தியாவசிய மற்றும் உயிர்காக்கும் மருந்துகளை தடையின்றி அணுகுவதை உறுதி செய்யும் நாட்டின் திறன் பாதிக்கப்படக்கூடும் என இலங்கை மருந்து தொழில்துறை சம்மேளனம் எச்சரித்துள்ளது. இந்த மருந்து பற்றாக்குறை நெருக்கடியை தடுப்பதற்கு அரசாங்கம் அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சம்மேளனம் அழைப்பு விடுத்துள்ளது. உடனடி மற்றும் நடைமுறை நடவடிக்கைகள் எடுக்கப்படவிட்டால் தனியார் மற்றும் பொது சுகாதார துறைகளில் அதிகரித்து வரும் தட்டுப்பாட்டை இலங்கை எதிர்கொள்ளக்கூடும் என்றும் இது நோயாளர்கள், மருத்துவமனைகள் மற்றும் முழு சுகாதார கட்டமைப்புகளையும் கடுமையான அழுத்தத்திற்கு உள்ளாக்கும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக எரிபொருள் விலைகள் சுமார் 38 வீதத்தாலும் சரக்கு கட்டணங்கள் 40 வீதத்தாலும் அதிகமாகவும் உயர்ந்துள்ளன. அத்துடன் மருந்து மூலப்பொருட்களின் உலகளாவிய விலைகள் சில சந்தர்ப்பங்களில் 70% வரை அதிகரித்துள்ள நிலையில் அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கையின் ரூபாயின் பெறுமதி வீழ்ச்சியடைந்தமை இறக்குமதி செலவை கணிசமாக உயர்த்தியுள்ளது. தற்போதைய இறக்குமதி அனுமதி பத்திர புதுப்பித்தல் மற்றும் விலை மீளாய்வு செயல்முறையில் ஏற்பட்டுள்ள தாமதங்கள் இந்த அழுத்தங்களை மேலும் அதிகரிப்பதாக SLCPI குறிப்பிட்டுள்ளது. எனவே இறக்குமதி உரிம செயலாக்கத்தில் உள்ள தாமதங்களை நிவர்த்தி செய்து மருந்து விநியோக சங்கிலியை ஸ்திரப்படுத்துவதற்கு உடனடி நடவடிக்கைகளை எடுக்குமாறு சம்மேளனம் அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் பலாலி வீதியின் ஒரிம்பிராய் சந்தியில் பலாலி நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் எதிரே வந்த லோரியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த 23 மற்றும் 64 வயதுடைய ஏழாலை பகுதியைச் சேர்ந்த 2 யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர். விபத்தில் தந்தையும் மகனுமே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை லோரி சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். இவர்களின் உடலங்கள் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாறையில் தனது கோழிக்கடியை சுத்தம் செய்யும் போது மின்கசிவு ஏற்பட்டு மின்சாரம் தாக்கி உயிரிழந்த குடும்பஸ்தரின் சடலம் மரண விசாரணையின் பின்னர் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மெல்லகம்பிட்டியில் வீதியில் நேற்று குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மின்சாரம் தாக்கிய பின் அயலவர்களால் உடனடியாக சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் மதியம் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மலையடி கிராமம் சம்மாந்துறை முகவரியைச் சேர்ந்த 42 வயதுடைய கெலகந்தர் லெப்பை ரமேஷ் என்ற குடும்பஸ்தரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மேலும் சம்மாந்துறை நீதிமன்ற நீதவான் நூர்டீன் முகமது சாஜன் கட்டளையின் பிரகாரம் மரண விசாரணை அதிகாரி அப்துல் ஹமீத் அல் ஜவாஹிர் சம்பவ இடத்திற்கு சென்று மரண விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் மின்சாரம் தாக்கிய அதிர்ச்சியில் மரணம் சம்பவித்துள்ளதாக குறிப்பிட்டு சடலம் நேற்று மாலை உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை சம்மாந்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஈரானுடனான போர் நிறுத்தத்தை நீடிக்கவுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த போர் நிறுத்த காலம் முடிவடைவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னதாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆயிரக்கணக்கான உயிர்களை பலிகொண்டும் உலக பொருளாதாரத்தில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியும் 1 மாதத்திற்கு மேலாக நீடித்த இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இரு நாடுகளுக்கும் இடையே சமாதான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து முன்னெடுப்பதே இதன் நோக்கம் என தெரிவிக்கப்படுகின்றது. போர் நிறுத்தம் முடிவடைந்த பின்னர் தாக்குதல்களை நடத்தப்போவதாக முன்னர் அச்சுறுத்தியிருந்த போதிலும் பின்னர் அந்த நிலைப்பாட்டிலிருந்து விலகிய ஜனாதிபதி ட்ரம்ப் சமாதான பேச்சுவார்த்தைகளில் மத்தியஸ்தராக செய்யப்படும் பாகிஸ்தான் விடுத்த கோரிக்கைகளுக்கு தான் இணங்கியதாக தெரிவித்தார். இதற்கமைய ஈரான் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் ஒன்றிணைந்த முன்மொழிவை முன்வைக்கும் வரை ஈரான் மீது நடத்த திட்டமிடப்பட்டிருந்த தாக்குதல்களை நிறுத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.